அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகும். தமிழ் நாள் கல்வியின்படி இது விசுவாச வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதியாகும். இன்றைய பொழுதை இனிமையாக தொடங்க பஞ்சாங்க விவரங்களை முதலில் பார்ப்போம். இன்று காலை 6:56 சூரிய உதயம் நிகழ்கிறது. மாலை 6:14 சூரிய அஸ்தமனம் ஆகிறது. இன்றைய துதியை மாலை 3:58 வரை உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி தொடங்குகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று இரவு 8:52 வரை புரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய யோகம் சித்த யோகம் ஆகும். இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய கால நேரங்களை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ராகு காலம் மதியம் 2 மணி முதல் மதியம் 3:25 வரை. யமகண்டம் காலை 6:56 முதல் காலை 8:21 வரை. குளிகை காலம் 9:46 முதல் 11:10 வரை. சுபகாரியங்களை செய்வதற்கு ஏற்ற நேரங்கள் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதியம் 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்றைய நாளில் சூலம் வடக்கு திசையில் உள்ளது. இதற்கு பரிகாரமாக பால் அருந்திவிட்டு பயணங்களை தொடங்குவது நல்லது. சந்திராஷ்டமம் இன்று மகம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இன்று பேச்சிலும் செயலிலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உங்கள் மகளுக்கு திருமணம் கைகூடி வரும். மகிழ்ச்சியான சூழல் நிலவுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்து வந்த எதிரிகள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் நிலை உருவாக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் இன்று மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். யாருக்கும் இன்று ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. உறவினர்கள் உங்கள் நலம் விசாரிப்பார்கள். உங்கள் சேமிப்பு உயரும். உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் வந்து போகலாம் என்பதால் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, இன்று வியாபாரிகள் புதிய கிளைகளை தொடங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும். நவீன மின்னணு பொருட்களாக செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வாட்டி வந்த தேவையில்லாத மனபயம் என்று விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருமண பேச்சுகள் கோலாகலமாக நடக்கும். விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணக்குகள் சரியாக இருக்கும். நண்பர்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீர்கள். தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் விளக்க காட்சிகள் சிறப்பாக இருக்கும். கடகராசி என்பர்களே, இன்று காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பண பரிமாற்றத்தில் மிகவும் கராராக இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். அமைதியை கடைப்பிடிப்பதன் மூலம் பெரிய சிக்கல்களை தவிர்க்கலாம். பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு தேவை. தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதால் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தினாலும் தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த வேலைகள் எப்படியோ முடிந்துவிடும். உறவினர்களால் சில நன்மைகள் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். வழக்கறிஞர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான நாளாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி மற்றும் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் அமைதி நிலவ நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இன்று உங்களுக்கு பாதுகாப்பு தரும். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஒருவரை சந்தித்து உங்கள் எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் நட்பு வட்டம் மேலும் விரிவடையும்.
உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய இடங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான கனவுகள் நினைவாகும். உங்கள் ரசனைக்கேற்ப புதிய சொத்துக்கள் அமையும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை காட்டுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுடன் பல பணிகளை செம்மையாக முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தோன்றும். உங்கள் தைரியத்தால் சில கடினமான சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவீர்கள். சேமிப்புகளை வங்கியில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்திற்கு பலன் தரும். சுப நிகழ்ச்சிகளுக்காக திட்டமிடுவீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். அறிமுகம் இல்லாதவர்களின் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தேவையில்லாத வெளி மனிதர்களை சந்திப்பதை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு சற்று சவாலான நாளாக இருக்கும். பணிகளை முடிப்பதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் ஆனாலும் விடாமுயற்சியால் வெற்றி காண்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் உணர்வுகளை மதித்து நடப்பார்கள். கடன் சுமை குறைய வழி பிறக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது அவசியமாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதியை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். திருமண பேச்சுகள் கைகூடும். அரசு ரீதியான உதவிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை பெறும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாத குணம் மாறும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாலை நேரத்தில் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். வேலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே உள்ள செல்வாக்கு உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் தீரும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். இன்று வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. உங்கள் கடினமான உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி உங்களை தேடி வரும். மீனராசி அன்பர்களே, இன்று வேலையில் சில தடைகள் ஏற்படலாம் என்பதால் நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவுகளையும் இன்று எடுக்க வேண்டாம். பொருளாதார ரீதியாக இன்று ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மகிழ்ச்சியை தரும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட்டால் இன்றைய நாளை வெற்றிகரமாக மாற்றலாம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.